நீங்க பார்க்குறது பன்னிக்கறி. ஏதோ மரத்த அறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நெனைக்காதீங்க. உண்மையிலேயே சத்தியமா இது வந்து பன்னிக்கறி. இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பன்னியெல்லாம் வெட்டுறாங்கல்ல, கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு வந்து வச்சு சாப்பிடுவாங்க. அது எப்படி தெரியுமா? இவங்க வந்து உப்பு கண்டம் போடுவாங்கல்ல, அது மாரி உப்பு கண்டம் போட்டு உலர்த்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாரி உலர்த்தி 5 வருஷத்துக்கு வச்சு சாப்பிடுறாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், "ஏன் இது வந்து சைட் எஃபெக்ட் எதுவும் பண்ணாதா உடம்புக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, "எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. நாங்க இத தான் வந்து சாப்பிடுறோம் கிட்டத்தட்ட 5 வருஷமா" அப்படின்னு சொல்றாங்க. இது பன்னிக்கறி தான் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இப்ப அவங்க வாயாலே அவங்களே சொல்லுவாங்க பாருங்க. ஆனா ஹிந்தியில சொல்லுவாங்க. சில பேருக்கு புரியிறவங்களுக்கு புரியும். मैक्सिमम आप लोग 4 साल भी खा सकते हैं क्या? ऐसा हाँ, कुछ 4 साल 5 साल खा सकते हैं। 5 साल, 5 5 इयर्स साल 5 इयर्स भी खा सकते हैं। कुछ होता नहीं है क्या उसमें? नहीं होता हाँ। उसमें कोई भी ये नहीं साइड इफेक्ट नहीं है। ஓ! ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்ல அப்படிங்கிறாங்க. இங்க பார்த்தீங்களா? எல்லாமே வந்து மாட்டுக்கறி, பன்னிக்கறி. பன்னிக்கறினா பூத்து போயிருக்கு பாருங்க. இங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பூத்து போயிருக்கு. 5 வருஷம் வந்து பழமையான மாட்டுக்கறி. இத சாப்பிடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் எப்படி சொல்றது? இவங்களுக்கு பழகி போயிருக்கும். இப்ப நம்பலாம் இத குடுத்தாங்க அப்படின்னா சாப்பிடவே முடியாது. உடம்புக்கு ஏதாவது ஆயிரும்.